நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. ஏண்டா திருமணம் செய்தோம் என்று சலிப்பாக இருப்பது கணவர்களா, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, மனைவிகளா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போது புது புது பேர்கள் நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன். எனக்கு வந்து பேய் மாமான்னு வச்சிருக்காங்க பேரு. ரொம்ப திட்டவும் முடியல. செல்லம்மாலேருந்து படிப்படியா இறங்கி தொல்லம்மான்னு ஆயிடுச்சு. இப்போ தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே ரொம்ப ரேரா தான் கூப்பிடுறேன். ஆமா, விலை ஏறிட்டே போகுது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மேரேஜ் டேட் சொல்லுங்க. மேரேஜ் வந்து 20th ஆகஸ்ட் வருஷம் 2018. 30th ஆகஸ்ட். மேரேஜ் டேட் கூட தெரியலையா? இது உலக நடிப்புடா சாமி. அவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல செல்லக்குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு செனப்பண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. பொண்ணை வந்து ஃபோன் பண்ணாருன்னா பன்னிக்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு. அப்புறம் பையனை வந்து நாய்க்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, சிம்பிளா சொன்னாங்க, வந்து எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். பாக்குறதோ இல்ல அக்காவை பாக்குறதோ. டெலீட் பண்ணீங்க இல்லையா? எதெல்லாம் டெலீட் ஆகி வெளியில போயிடுச்சு? அக்கா, ரெண்டாவது அண்ணன் பொண்ணுங்க நிறைய பேர். நான் நிறைய பேர் ஆளா, நான் பெரிய ஆளா? அப்ப உங்க சொந்தக்காரங்க முக்கியமா, எங்க சொந்தக்காரங்க முக்கியமா? அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும். என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். மண்டை சூடாகும். நீங்க என்னதான் என்ன வச்சாலும் தனித்தனியா போயிடும். உங்களுக்கு கொட்டிடும். அதையும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்னடா முடியல நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ஒரு விஷயம் முடியலன்னா தான் வருத்தப்படணும், முடியலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. கேப் கிடைக்கும் போது பண்ணலாம் நம்ம இருப்போம். அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அளவு கூட கிடையாது. உனக்கு போன் பண்றதுக்கு கூட நேரமே இல்லையா? ஆண்கள் மத்த பெண்கள்ட்ட மனைவி கேக்குற மாதிரியே கேக்குறீங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா அசிங்கப்பட்டாடா ஆட்டக்காரன். நைட்டுக்கு கரெக்டா இருக்கா? ஒரு உரையில ரெண்டு கத்தி வச்சுன்னு இருக்கிற போல மனைவியினுடைய குடும்பம், எங்களுடைய குடும்பம். எந்த முனை எப்போது தாக்குன்னு எங்களுக்கு சொல்லவே முடியாது. சோலி முடிச்சு ஏமாந்து போறது ஆண்கள் தாமா. நாங்க எங்க உங்களை ஏமாத்துறோம்? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்காம உறவுக்கு என்ன குடுக்குறீங்க? சோறு குடுக்குறீங்க. மிஞ்ச போன அந்த மாமனார் மாமியாருக்கு ஒரு நாள் பேஸ்ட்ரி சட்டர் ஃபெஸ்டிவலுக்கு வாங்கி தருவீங்க. உங்க மாமனார் மாமியார் போட்டோ வீட்ல வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கோம். ட்ரை பண்றேன் மேடம். எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு குறிப்பா நான் பியூர் நான் வெஜிடேரியன் ஈட்டர். ஒரு 6 months என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு டெசிஷன், நான் வந்து இனி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வீட்டுல சமைக்க மாட்டேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மெயினா படத்துல எப்ப வர இதுதான் சார் சகிப்பா இருக்கு. கல்யாணம் அதுக்கு எப்போ வரீங்க? பேண்ட் போட்டு இப்படி ஏன்னா கடைக்கு போன எதுக்கு பேண்ட் போடுற? லிங்கியோட போன்ல பேசுவேன். நம்ம சேப்பரா இருக்கு, வேலை இப்படி போயிட்டு இருக்கு, வீடு வாடகை கட்டணும், இப்படி கட்டணும். நீ என்னதான் பேசுவேன்? அப்படி ஆம்பளை கூட எவ்வளவு நேரம் பேசுவீங்க நீங்க? போன்ல பேசினாலும் விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதுக்காக டெய்லி நீ அழகா இருக்க, டெய்லி நீ செய்யறது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கணுமா? காதுல வச்சிட்டு வர்றது, காலையில நடந்தது இவ எப்படி இருக்கானே தெரியாது. பாத்துப்போம் ஒரு ரியாக்ஷன். காதுல போனை வச்சுக்கிட்டே உள்ளார வருவார். கடைசியா அவர் எந்த வார்த்தையில போடின்னு முடிச்சாரோ அந்த போடிய மட்டுமே திருப்பி ஆரம்பிப்பாங்க. சோலி முடிஞ்சு. போடு. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.